தாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா, பூஜத்தின் ரகசியம் அவர், மௌனத்தின் திசையவர், அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா. ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனை பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா. ரத்தினங்களை சேர்ப்பவர், ஒரு காடு கடலை வைத்தவர், அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போன் இருப்பவர், ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுப்பவர், அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா. நான் பரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. ஓம் சாந்தி. ஃபரிஸ்தா என்ற தலைப்புல 31 நாட்களுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 18வது நாள். உயர்ந்த நிலையை அடைய மகத்தான புருஷார்த்தம் அவசியமாக இருக்கு. ஆனா உயர்ந்த நிலையில நிலைத்திருக்க எது தேவை? இது ஒரு கொஸ்டின். மகத்தான நிலை, அதாவது உயர்ந்த நிலை அடைய உயர்ந்த புருஷார்த்தம், திடமான சங்கல்பம், உயர்ந்த முயற்சி மூலம் அடையலாம். ஆனா அந்த உயர்ந்த நிலையில நிலைத்திருக்க எது தேவையாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துவா, அதாவது ஆசீர்வாதங்கள் தேவையானதாக இருக்கு. எண்ணற்ற ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் தான் அந்த உயர்ந்த நிலையில நம்மள நிலைக்க வைக்குது. இன்னைக்கு காலையில சாக்கார முரளியில கூட பாபா சொன்னாரு, மன்னியுங்கள். ஆத்மாக்கள் புருஷார்த்தம் செய்யறாங்க, உயர்ந்த நிலையை அடையிறாங்க. ஆனா அந்த உயர்ந்த நிலையில நிலைத்திருக்க முடியல. உயர்ந்த நிலையில நிலைத்திருக்க செய்ய நிறைய ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதங்கள் அவசியமானதாக இருக்கு. பிராமண வாழ்க்கைன்றது உயர்ந்த புருஷார்த்தத்தின் வாழ்க்கையாக இருக்கு. இந்த வாழ்க்கையில சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில நம்ம புருஷார்த்தம் பண்றதுதான் ஓய்வாக இருக்கு. எப்போது சோர்வு வந்தாலும் புருஷார்த்தத்துல ஓய்வின் அனுபவம் இருக்கு. அதுல மிகப்பெரிய புருஷார்த்தம் என்ன அப்படின்னா இந்த தேக உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கிறது. தேகத்துடன் உள்ள எல்லா சம்பந்தத்திலிருந்தும் நாம விடுபட்டு இருக்கணும்.
நம்ம இந்த தேகத்துல இருக்கிறது தான் நரகத்தோட நம்மள இணைக்குது. இன்னைக்கு அவ்யக்த தினம். இந்த ஒரே நாள்லயே ஆத்மாக்களினுடைய புருஷார்த்தம் மீண்டும் தன்னுடைய தீவிர வேகத்தை பிடித்து கொள்கிறது. இத நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் இதே ஆசைதான், நிலையும் வாழ்க்கையும் உயர்ந்ததாக ஆகணும். இந்த ஆசைதான் ஒவ்வொரு பிராமணருக்கும் இருக்கு. உயர்ந்த நிலையின் அடித்தளம் என்ன? ஃபவுண்டேஷன் உயர்ந்த சங்கல்பம், உயர்ந்த ஸ்வமான். எவ்வளோ ஸ்வமான் புதியதாக இருக்குதோ, எவ்வளவு ஸ்வமான் நாமே உருவாக்கியதாக இருக்கிறதோ, எவ்வளோ ஸ்வமான் மௌனத்தின் ஆழத்திலிருந்து வந்திருக்கோ, அவ்வளவு அதிகமான ஆற்றல் அதுல இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு இந்த அவ்யக்த தினத்துல நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய நிலை மிகவும் உயர்ந்ததாக ஆகணும். காலையில சாக்கார முரளியில பாபா சொன்னாரு, பகலும் இரவும், இரவும் பகலும். அதாவது இந்த கமாயில, அதாவது இந்த வருமானத்துல ஈடுபட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இரவு பகலா ஈடுபடுங்க. உண்மையான வருமானம் அப்படின்னா கூட்டத்துல கிடையாது, மௌனத்துலதான் இருக்கு. மகத்தான நிலையின், அதாவது உயர்ந்த நிலையின் பிறப்பு அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகமுடையவராக இருக்கிறதுனாலதான் நடக்குது. எங்க சொற்கள் வீழ்கின்றனவோ அங்கு மௌனமே மிகப்பெரிய உரையாக இருக்கு. பிரம்ம பாபாவினுடைய மிகப்பெரிய பிரசங்கம் சொற்களால் ஆனது கிடையாது. அது அவருடைய வாழ்க்கையே அவருடைய பிரசங்கமாக இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த அவ்யக்த தினத்துல எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மனதிற்குள் பாபாவின் முழு வாழ்க்கை வரலாறையும் காண்றது. அதாவது நம்ம பார்க்கணும், அதை கற்பனை பண்ணணும், விசுவலைஸ் பண்ணணும். அதாவது மீண்டும் மீண்டும் மனதுல ரிவைஸ் பண்ணணும், திருப்பி திருப்பி பார்க்கணும். எப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த உடலை தானே கடவுள் தேர்ந்தெடுத்திருந்தால் இல்லையா, இந்த சிருஷ்டியில எத்தனை உயர்ந்த ஆத்மாக்கள் வந்தாங்க, எத்தனை தீர்க்க ரிஷிகள் வந்தாங்க, எத்தனை புத்தர்கள் வந்தாங்க, எத்தனை அவதாரங்கள், எத்தனை ஈஸ்வரிய புத்திரர்கள், எத்தனை யோகிகள், சந்நியாசிகள், தபஸ்விகள், மகான்கள், மகா ஆத்மாக்கள், சங்கராச்சாரியார், உதாசிகள், வைராகிகள், சமூக சேவகர்கள், புரட்சிகர ஆத்மாக்கள், சமூகத்திற்கு புதிய திசையை கொடுத்தவங்க, இத்தனை பேர் இருந்தும் கடவுள் ஏன் ஒரு சாதாரண மனுஷனை தேர்ந்தெடுத்தாரு? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, யார் யாரோ எவ்வளோ உயர்ந்தவங்களாம் வந்தாங்க. ஆனா அவங்க யாரையுமே தேர்ந்தெடுக்கல, ஒரு சாதாரண மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடவுளின் ஞானம் புத்தகங்கள்ல அடங்கியது இல்லை. அதே போல பிரம்மாவினுடைய வாழ்க்கையையும் புத்தகங்கள்ல இருந்து படிக்க முடியாது. யோகத்தின் ஆழ்ந்த நிலையில இருந்துதான் அந்த வாழ்க்கை காட்சியா தெரியும். எப்போது நம்முடைய மனம் ஒருமுகப்படுதோ, மனதுல ஒரு சங்கல்பம் வருதோ, அந்த விஷயத்திற்காக முழு தகவலும் தானாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அதை பத்தி நம்ம படிக்கவே தேவையில்லை. நம்ம மனசுல அந்த ஒரே சங்கல்பம், ஒரே விஷயத்திற்கான முழு தகவலும் நமக்கு தானா கிடைச்சிரும். அதாவது நம்ம அதை பத்தி படிச்சிருக்கவே மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். ஏன்னா முழு ஞானமும் வைப்ரேஷன், அதிர்வுகளாக இந்த ஆகாயத்துல நிரம்பி இருக்கு. சைக்காலஜி அத ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுல யார் யார் எந்தெந்த வார்த்தையை பேசினாங்களோ ஒவ்வொரு சொல்லும் பதிவாக இதுல சேமிக்கப்பட்டிருக்கு. எப்போது நம்முடைய மனம் ஒருமுகமாகி அந்த அதிர்வுகளோட டியூன் ஆகுமோ அப்போ நாம அதை பிடிக்க முடியும். அதனால இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, யோகத்துல அமரும் போது ஒரு முறை முழு வாழ்க்கை வரலாற்றையும் பாக்குறது. ஒரு சின்ன குழந்தை, இப்போ அந்த குழந்தை சிறியதாக இருக்கும் போதே அவங்களுடைய தாய் உடலை விட்டு போயிட்டாங்க. சுமார் 20 வயதுல அவனுடைய தந்தையும் உடலை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை ஒரு சிறிய கடையில இருந்து எப்படி அத்தனை பெரிய வணிகராக ஆனாங்க? கிதர்பூரின் பாட்ஷா எப்படி உலகத்தின் பாட்ஷாவாக ஆனாரு? எப்படி ஒரு சாதாரண வியாபாரி பிரஜாபிதா மற்றும் பிரஜா மாதா, பிரஜாபிதா பிரம்மா ஆக மாறினாரு?
இந்த முழு கதையும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், எல்லாரும் படிச்சிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இவ்வளோ ஆண்டுகளாக எவ்வளோ டைம் படிச்சிருக்கோம்னு தெரியாது. மற்றவங்களுக்கு கோர்ஸ் நடத்தணும், நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். எண்ணற்ற 18 ஜனவரி தட்டாரா வந்துட்டு போயிடுச்சு. ஆனாலும் ரிவைஸ் புத்தகங்களை நம்ம படிச்சோம், எல்லாமே புத்தியில இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை உள்ள இருந்து எழும்ப செய்யும் நாள், அதாவது எமர்ஜ் பண்ணணும், மீண்டும் மனதளவுல ரிவிஷன் பண்ணணும், ரிஹர்சல் செய்யும் நாள். அதை நேரடியாக இந்த கண்கள்னால நாம பார்க்கணும். நானே அந்த காலத்துல இருந்த போல, அந்த காலகட்டத்துக்குள்ள நான் நுழைவது போல ஒரு வகையான டைம் டிராவல் நாம இன்னைக்கு பண்ணணும். இந்த சமூகம் தூங்கி கொண்டிருக்கும் மக்களின் கூட்டம், அதுல யாராவது ஒருத்தர் விழிச்சிட்டு இருந்தாங்கன்னா சமூகம் அதை தாங்க முடியாது, எதிர்ப்பு செய்யும், கல் காய்களை எரியும், சதி செய்கிறது, தீ வைக்கிறது, கீழே இழுக்கிறது, எல்லாவற்றையும் செய்கிறது. குற்றம் எதிர்குற்றம் என்ற விளையாட்டு தொடங்குது. விழித்துணர்வு சமூகத்திற்கு ஒரு ஆபத்தாக தோன்றுது. ஏன்னா அது அவங்களுடைய போக விலாச நித்திரைய குலைக்குது. உண்மை எப்பவுமே வெளிப்படும் போது அது தன்னுடன் புரட்சியையும் கொண்டு வருது. நம்ம வாழ்க்கையில எந்த புரட்சியும் நடக்கலனா, அதாவது உண்மை இன்னும் வெளிப்படவே இல்லை என்றதுதான். வாழ்க்கை மந்தமாக உயிரற்றது போல இருந்ததுன்னா, ஒரு சின்ன தீப்பொறி கூட இல்லைன்னா, சாதாரணமா உலகத்துல நடக்கக்கூடியது மட்டும் நடந்துட்டு இருந்ததுன்னா, கணக்குகளை சரி செய்வதிலேயே அவ்வளவு சிக்கிக்கிட்டோம்னா, இந்த யுகம் என்ன, இந்த நேரம் என்ன, நாம என்ன செய்யணும், நாம ஏன் இங்க வந்திருக்கோம், இதெல்லாமே மறந்துருச்சுன்னா, அந்த சிந்தனை ஏதோ ஒன்றை செய்து நம்மள உயர்ந்த நிலைக்கு மாற்றிடுது. உலகத்தின் விதி என்னன்னா, ஒருவர் செய்ய முடிந்ததை எல்லாரும் செய்ய முடியும். இயற்கையின் அகராதியில அசாத்தியம் என்ற சொல் கிடையாது. அது செய்ய முடியாது என்ற சொல்லே கிடையாது. ஒருவர் செய்து காட்டியதை எல்லாரும் செய்ய முடியும். அதனால இன்றைய இந்த நாள்ல முதல் காரியம் இதான். புத்தகம் படித்து ரிவைஸ் செய்ய விரும்பினா அதையும் செய்யலாம். ஒரு திரைப்படம், வீடியோ, அனிமேஷன் பார்த்து ரிவைஸ் செய்ய விரும்புனீங்கன்னா அதையும் நீங்க செய்யலாம். இல்ல வெறும் அமைதியாக அமர்ந்து மனதினால் ஒருவருடன் நம்மளை இணைத்து கொண்டாலே அந்த நபரை குறித்த முழு தகவலும் தானாவே டவுன்லோடாக ஆக தொடங்கிடும். இதுதான் இன்றைக்கான முதல் காரியம். இரண்டாவது, இன்றைய முரளி ரிவிஷன் தேதி 31/12 டிசம்பர் 1995. இன்றைக்கான முரளி ரிவிஷன். அதுல முக்கியமா பாபா சொன்னது, பி டைமண்ட், உங்களை ஒரு வைரமாக வையுங்கள், நினையுங்கள். நான் தேகம் அல்ல, நான் ஆத்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் பயிற்சி, முக்கியமான பயிற்சி. பிறவியாக தேகத்தை பார்க்கும் பழக்கம் நமக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு நாம பயிற்சி பண்ணணும். அதே பழைய பயிற்சி தான் நாம நூற்றாண்டுகளாக கேட்டு வந்தது. ஆனா புதிய முறையில நான் இதுவே இல்லை என்று. இன்னைக்கு இப்படியே வாழணும். இந்த உலகமே இல்லாதது போல நாம இப்போ மதுபன்ல இருக்கோம்னா, இன்னைக்கு முழு நாளும் அந்த உலகம் அங்க கிடையாது. நாம இங்கேயே இருக்கிறோம், இங்கேயே சேர்ந்தவர்கள் அப்படின்றத நாம நினைவுல வச்சுக்கணும். இப்ப நாம எல்லாருமே கூட இன்னைக்கு இந்த பழைய உலகத்தை முற்றிலுமாக மறந்துடணும். நான் மதுபன்ல இருக்கேன், இந்த நினைவுலயே இருக்கணும். அவ்யக்த மாதத்துல நம்முடைய எல்லா குண்டுகளையும் வேறறுத்து எரிஞ்சிடணும். நம்மளுடைய புருஷார்த்தத்துல மிக பெரிய தடையாக இருக்கிறது ஒண்ணுதான். அது வெளியில கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சொந்த சம்ஸ்காரங்களை தான் எதிர்ப்பு செய்யுது. அவற்றை அறிதல், அவற்றை அடையாளம் காணுதல், அவற்றை புரிந்து கொள்ளுதல், இதுவே உயர்ந்த புருஷார்த்தம். அவற்றுடன் சண்டை போட வேண்டாம். சண்டை தொடங்கியவுடன் மனம் உள் தகராறு தொடங்கிடுது. அவற்றை சாட்சியாக மட்டும் பார்க்கணும். கோபத்தை, காமத்தை, விகாரங்களை சாட்சியாக பார்த்தாலே அதன் வேர்கள் தானாவே உதிர்ந்துடும். நாம அதோட போராடினா முழு வாழ்க்கையும் அந்த போராட்டத்திலேயே போயிடும். அவ்யக்த முரளிகள்ல ஒரே ஒரு முரளியில மட்டும் பாபா சொன்னாரு, விகாரங்களுடன் போராடாதீர்கள், அவற்றை மாற்றுங்கள். காமத்தின் சக்தியே பவித்திரத்தின் சக்தியாக மாறணும்.
காமம் மேலே எழுந்தா ராமம் ஆயிடுது. விகாரத்தின் பிரம்மச்சரியத்தின் சக்தியாக மாறும். போராட வேணா, மோத வேணா, மனதை பார்ப்பதற்கான பயிற்சி, எண்ணங்களை பார்ப்பதற்கான பயிற்சி, மூச்சை, ஃபீலிங்ஸ், உணர்வுகளை, எண்ணங்களை, பாவனைகளை, உணர்வுகளை, இந்த சிருஷ்டி நாடகத்தை இந்த உலகில் ஆத்மாக்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பயிற்சி. இன்றைய முரளியில யாருடைய குறைகளையும் பரப்பாதீர்கள், இது என்னுடைய பலவீனம்னு நினைச்சுக்கோங்க, அதை விளம்பரப்படுத்த வேண்டாம். அமைப்பின் சக்தியை பற்றி பேசவும் வேண்டாம், விவாதிக்கவும் வேண்டாம். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய புருஷார்த்தத்துல முன்னேறிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன புருஷார்த்தம் செய்யறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஒரு ஆத்மா எத்தனை பிறவிகளின் கணக்குகளை முடிச்சிட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இன்றைய 2வது காரியம் ஆத்ம நிலை, தேகத்தின் தேவைகளுக்கு மேலாக வாழ்வது. 3வது ஆத்மாவாக பார்ப்பது, பி டைமண்ட். அடுத்தது சி டைமண்ட், ஆத்மாவாக பார்ப்பது. அவர்களை முதல் முறையாக பார்க்கிறது போல பார்க்கணும். முன் தீர்மானமின்றி, உறுதியான கருத்துக்களும் இன்றி நாம பார்க்கணும். இவர்கள் தெய்வீக ஆத்மாக்கள். அவங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு, அவங்க அந்த ஆதி புருஷார்த்தம் செய்து அந்த பரமாத்மாவை அறிந்து கொண்டார்கள். 4வது புருஷார்த்தம் வைரமாக ஆகுதல். பி டைமண்ட், சி டைமண்ட், பிகம் டைமண்ட். அதாவது 1995 இந்த அவ்யக்தவாணி, டைமண்டாக ஆகுங்கள், எந்த குறையும் இல்லாத நிலை. உண்மை, ஒரு சின்ன கள்ளம் கபடமற்ற குழந்தை போல. பிரம்மாவை நேசிக்கிறதுனா மலர் மாலைகளை அணிவிப்பது கிடையாது, 4 தாம யாத்திரை போறது கிடையாது, மதுபன் மட்டும் வர்றது கிடையாது. அவங்க விரும்பியதை செய்து காட்டுறது. பிரம்ம பாபா, இப்போ நம்ம எல்லாருமே சொல்றோம் எங்களுக்கு பிரம்ம பாபாவை பிடிக்கும், பிரம்ம பாபாவை நாங்க எல்லாரும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவருக்கு நம்ம மாலைகள் அணிவிப்பதோ இல்லை ஏதாவது செய்யறதோ அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு கிடையாது. அவருக்கு எது பிடிக்குமோ அதை நாம கொடுக்கணும். அவர் விரும்பியதை நாம செய்து காட்டணும். ஒவ்வொரு நாளும் ஒரு விகாரங்களை அளிக்கணும். பிரம்மாவோட வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கீங்க. தாதிகள், புத்தகங்கள், ஆடியோ, லெக்சர்ஸ், கிளாஸ், மூத்த சகோதரர்கள், சகோதரிகளின் மூலம் நாம எல்லாத்தையும் கேட்டு வந்திருக்கோம். அவற்றை இப்போ மனதுல ரிவைஸ் பண்ணணும். பிரம்மா பாபாவை பத்தி எல்லா விஷயங்களும் நம்மளும் படிச்சிருக்கோம். தாதி தீதிகள் கிளாஸ் எடுத்தும் நாம கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் இன்னைக்கு நாம ரிவைஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அதனால இன்னைக்கு 4 முக்கிய புருஷார்த்தம் நாம செய்யணும். 1, வாழ்க்கை கதைய படிக்கணும், இல்லைன்னா ரிவைஸ் பண்ணணும், இல்ல பார்க்கணும், இல்ல கேட்கணும், விசுவலைஸ் பண்ணணும். 2வது அமர்ந்து தேகம் மற்றும் ஆத்மா ரெண்டையும் பிரித்து அந்த உணர்வை நாம ஃபீல் பண்ணணும், அனுபவம் செய்யணும். பாபாக்கு எத்தனை சாட்சாத்காரம் கிடைச்சது? விஷ்ணு, நிராகார், விநாசம், வரப்போகும் உலகம், மரண நிலை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? ஏகாந்தம். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னா ஏகாந்தம் தேவை, தனிமை தேவை, கவுன்சிலிங் செஷன் அவ்வளவுதான் தேவை. அதுக்காக நிறைய அறிவு தேவை அப்படின்னு கிடையாது. ஒரு பாஸ், ஒரு இடைவெளி தான் தேவை. ஒருவர் 1 மாதம் மௌனமும் ஏகாந்தமும் கடைபிடிச்சாங்கன்னா வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடும். உங்களோட கெரியர், ஞானம், யோகம், எதிர்காலம் குறித்து எல்லா பதில்களும் அவங்களுக்கு கிடைச்சிரும். எதிர்காலத்துல என்ன செய்யணும் என்பது போன்ற எல்லா குழப்பங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். சமர்ப்பித்த வாழ்க்கை, புருஷார்த்த வாழ்க்கை, இதற்கான தொடக்கம் ஒரே ஒரு நாள்ல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். யாருக்கு மொபைல் தொடர்பான எமர்ஜென்சி வேலையெல்லாம் இல்லையோ, இன்னையிலிருந்து நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிடலாம். நாம மொபைலை ஆஃப் செஞ்ச உடனே
உலகத்துடனான தொடர்பு துண்டிக்கப்படுது. தன்னிச்சையாக ஆத்மா ஒருமுகப்பட தொடங்குது. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியம் பண்ணணும், ஒரு கடிதம் எழுதுறது. ஆனா இப்பவே எழுத வேண்டாம், என்ன எழுதணும்னு நாள் முழுவதும் சிந்திக்கணும். ஈவினிங்கா எழுதுங்க. எழுதிட்டே இருக்கும்போது மனம் ஆழமாக ஒருமுகப்படும். அந்த கடிதம் யாரிடம் கொடுக்க வேண்டியதில்லை, அக்னியில போட வேண்டிய அவசியமும் இல்லை. பக்தியில சொல்வழக்குண்டு ஒரு சொல்வாங்க, எறும்பின் காலில் கூட சலங்கை கட்டப்பட்டிருந்ததுன்னா அதன் ஒளியையும் இறைவன் கேட்கிறான் என்றால் நம் இதயத்தில் எழும் உணர்வுகளை அவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு. எந்த கடிதம், இதுவரைக்கும் நாம செய்த புருஷார்த்தம் என்ன, எப்படி செஞ்சோம், அதை எழுதணும். அவர்கிட்ட சொல்லணும். அவர் எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கிறாரு. இருந்தாலும் அப்படின்னா பிரம்மா என்ன செஞ்சாரு, எதனால அவர் மகான் ஆனாரு, இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரை பற்றி பேசப்படுது. இன்னைக்கு நாம சில கேட்கப்படாத சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவர் எப்போதும் சொல்லாத சில விஷயங்களே அவரை மகானாக்கியது. முதலாவது, அவர் ஒருபோதும் நான் பிரம்மா, இந்த நிறுவனத்தை நான் தொடங்கினேன், இந்த யஜ்யத்தை நான் தான் உருவாக்கினேன், நான் தான் இந்த யஜ்யத்தின் நிறுவர்னு சொல்லவே கிடையாது. இதற்கான எந்த பதிவும் இல்லை, எந்த இலக்கியமும் இல்லை, எந்த ஆடியோவும் இல்லை. யாரும் பிரம்மா எப்படி சொன்னாருன்னு அனுபவமாக சொன்னதும் இல்லை. ரெண்டாவது, என்னை குருவாக வைத்து வழிபடுங்கள் அப்படின்னு ஒருபோதும் பிரம்மா பாபா சொன்னது கிடையாது. அவர் சொன்னது என்ன, ஐ எம் அன் ஒபீடியன்ட் சர்வன்ட், நான் கீழ்ப்படியும் சேவகராக இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு. குருவிடம் வரவே வராமல் பார்த்தார். இந்த உலகத்துல எண்ணற்ற ஆன்மீக நிறுவனங்கள் இருக்கு. அவற்றுக்கும் இந்த யஜ்யத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு, அங்கே குரு இருப்பாங்க, அங்கே அதிகாரமான போட்டி இல்லை. யஜ்ய வரலாற்றை பார்த்தோம்னா எவ்வளோ இயல்பாக ஒருவர் பின் ஒருவர் பொறுப்பேற்றாங்க. தாதி, மம்மா, ஒரு துறையின் தலைவர் போல அந்த துறையில் உள்ள எல்லாரும் அதே குணங்கள் வெளிப்படுறது போல அவங்க குருவின் ஆசனத்தையே உடைத்தாங்க. தன்னை ஒரு சிறிய குழந்தையாகவே வைத்தாங்க. எல்லா சாதாரண பணிகளையும் செய்தாங்க. மூன்றாவது, தியாகம். தியாகத்தை சொல்லி காட்டினால் அது அகங்காரமா மாறிடும். நான் இவ்வளவு பணத்தை விட்டேன், ஸ்கூலு, ட்ரஸ்ட், நிறுவனம் எல்லாம் தொடங்கினேன்னு பாபா ஒருபோதும் சொன்னதே கிடையாது. அவர் தியாகம் பண்ணாரு. நான் இவ்வளோ தியாகம் செஞ்சேன் அப்படின்னு பாபா ஒருபோதும் சொன்னதே இல்லை. அது தியாகம் இல்லை, ஆனா அன்பு, அகங்காரமின்மை. நிரகங்காரியாக இருந்தாரு. அவரோட இயல்பாக அது மாறிடுச்சு. அதை பற்றி அவரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா நிரகங்காரியாக இருந்தாரு. விளம்பரம் செய்தால் அகங்காரம் வந்துடும். மக்கள் என்னை புகழணும், என்ன புரிஞ்சுக்கணும், என்னை அங்கீகரிக்கணும், இந்த விருப்பம் கூட அங்க இல்லை. நமக்கு அதிக துன்பம் எப்போ, நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் போது. அதுவும் அவர்களே தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுல நிறைய வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா நிரகங்காரி தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தன்னை வெளிப்படுத்த வேண்டிய ஆசையே இல்லை. அது ரகசியமானது. புல்லாங்குழல் ஒருபோதும் இந்த இசை என்னுடையதுன்னு சொல்லாது. ஏன்னா அது தெரிஞ்சிருக்கு, நான் ஒரு கருவி மட்டுமே, நான் ஒரு நிமித்தம், ஒரு கருவி, ஒரு ஊடகம் என்ற உணர்வுல கூட அகங்காரம் இல்லை. எவ்வளவு உயர்ந்த, எவ்வளவு லேசான நிலை. சம்பூர்ணன்றது எங்கோ இருக்கும் ஒரு இலக்கு கிடையாது, அது ஒவ்வொரு கணத்திலும் இருக்கு. சொல்லுபவர் சம்பூர்ணம் இல்லாம இருக்கலாம், கேட்கிறவங்க சம்பூர்ணமாக ஆகிடுவாங்க. ஏன்னா சொல்றவங்க சொல்லிட்டு மறந்துடுறாங்க, கேட்கிறவங்க அதை உள்ளே தக்க வச்சிருக்கிறாங்க. அதனால மிக உயர்ந்த புருஷார்த்தம் என்ன, கேட்பது, எழுவது. எந்த வகுப்பா இருந்தாலும், முரளியா இருந்தாலும் டைரி பேனா இல்லாம இருக்கக்கூடாது. நோட்ஸ் எழுதுங்க, சுத்தமான எழுத்துல அழகா எழுதுங்க. பின்னர் படிச்சிங்கன்னா மகிழ்ச்சி வரணும். அந்த நோட்ஸ் உங்கள் நிதி, உங்கள் பொக்கிஷம். எல்லாத்தையும் எழுத வேணாம், உங்களை மிகவும் தொட்ட ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம்.
24 மணி நேரத்துக்குள்ள ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. அது நிரந்தரமாக உங்களுக்குள்ள பதியும். இதுதான் இன்றைக்கான 5வது காரியம். அவர் ஒருபோதும் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லல. இந்த பிரம்மாவை நினைத்தால் நரகத்திற்கு போவீர்கள் என்ற அளவிற்கு தன்னை மறந்தார். இன்னைக்கு 5 புருஷார்த்தம். 1, பிரம்மாவின் வாழ்க்கையை படிக்க, கேட்க, நினைவில் இல்லைன்னா நம்ம ரிவைஸ் பண்ணணும். 2வது விஷயம், தேக பற்றிலிருந்து சிறிது விலகி ஆத்ம சிந்தனையில நிலைத்திருக்கணும். 3வது, அனைவரையும் இவர்கள் எல்லாம் வைரங்கள் என்று பார்க்கிறது. 4வது, கரையற்ற வைரமாக மாறுவது. 5வது, கடிதம் எழுதுவது பிளஸ் நோட்ஸ் எழுதணும். இந்த பழக்கம் இன்றையிலிருந்து ஜனவரி 18, 2026 முதல் ஒரு டைரி, ஒரு நல்ல பேனா கட்டாயமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கான புருஷார்த்தம் இதுதான். இந்த அவ்யக்த மாதத்துல புருஷார்த்தம் செய்து இந்த அவ்யக்த தினத்துல பாப்தாதா கிட்ட இருந்து எல்லா சக்திகளையும் வாங்கிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி. ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர், அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா. ஒளி கோபுரமாக இருப்பவர், வல்லமையின் இல்லமாக இருப்பவர், அவர்தான் பரிஸ்தா, அவர்தான் பரிஸ்தா. முழு சக்தியும்